ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் சரித்திரம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்டான எள்ளு பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த எள்ளு பொடிக்கு தேவையான பொருட்கள் 20 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5-6 பல்லு பூண்டு, 100 கிராம் கருப்பு உளுந்து, 100 கிராம் கருப்பு எள்ளு. இப்போ கடாயில் லைட்டாக ஆயில் விட்டு பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து 20 வரமிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். இதை எல்லாமே மிதமான தீயில் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ மிளகாய் நல்லா வறுத்தாச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் எண்ணெய்லாம் விடலை, அதிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எள்ளுக்கு நம்ம ஆயில் விடாமையே தான் வறுத்து எடுக்கிறோம். இந்த எள்ளு மட்டும் ரொம்ப பக்குவமாக வறுத்து எடுக்கணும். வறுக்காமல் விட்டுட்டோனாலும் நம்மளுக்கு கசக்கும், ரொம்ப வறுத்துட்டாலும் கசக்கும். கரெக்டான பதத்தில் நம்ம இதை எடுக்கணும். உங்களுக்கு அது சரியாக தெரியல அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வாயில் சாப்பிட்டு பாருங்கள், பொறுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ எள்ளு நல்லா வறுத்தாச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப கம்மியாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கருப்பு உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் மிதமான தீயிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு, இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எள்ளு பொடிக்கு பூண்டை தவிர மற்ற எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா ஆற வச்சு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளு பொடிக்கு கருப்பு உளுந்து தான் பெஸ்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு சேர்க்க வேணாம், இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன். உப்பு மட்டும் திட்டமாகவே போடுங்க, பத்தலைன்னா நம்ம தூளுப்பு போட்டு கூட கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இந்த எள்ளு பொடி அரைஞ்சி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பூண்டு பல்லையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான ஹெல்தியான எள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த எள்ளு பொடியை நீங்கள் இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்ச குவான்டிட்டியில் நம்மளுக்கு 1/4 கிலோ எள்ளு பொடி வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.